ம். என்னத்ததா ரொம்ப ஆக்டிவாக எதாவது விஷ் பண்ணுறீங்களா? எஸ். ராத்திரி நான் படுக்கிறதுக்கு போகும்போது லைட் போட்டுட்டு படுத்துட்டு இருந்தேன். அப்போது எதிரில் வாட்ச் இருந்துச்சு, வால் கிளாக். அப்படியே உங்களுக்கு தான் தெரியுமா, யோசனை ஏதோ திங்க் பண்ணின்னு இருந்தால் தூக்கமாக வரல. அப்புறம் என் கண்ணு எதிரில் அந்த வாட்ச் இருந்துச்சு. அந்த வாட்ச்சு ஓடினே இருந்துச்சு. அந்த நீடில் செகண்ட் நீடில் டிக் 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 அப்படின்ட்டு ஓடினே இருந்துச்சு. அப்போது திடீர்னுட்டு அது மேலே எனக்கு கான்சன்ட்ரேஷன் போச்சு. ஒரு இதுவும் இல்லாத ஓசில் ஒரு மூமெண்ட் எனக்கு கிடச்சிச்சு. டிக் 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 இந்த செகண்ட் முள்ள ஓடினே இருந்துச்சு. அப்புறம் அதை பார்த்துனே இருந்தேன். பார்த்துனே இருக்கும்போது ஒரு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. என்னென்னா, அது கண்டினியூவாக அந்த முள் ஓடினே இருக்குது, ஒரு மூமெண்ட் இருந்துன்னே இருக்குது. அந்த மூமெண்ட்டை வச்சுக்கின்னு ஏதாவது ஒன்று பண்ணலாமா? அது பாட்டு ஓசில் வர ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இல்லை, அது போயின்னுக்குது. இதை வச்சுக்கின்னு ஏதாவது பண்ணலாமான்ட்டு யோசித்தேன். அப்புறம் எழுந்து உக்காந்துக்கின்னு சரி அப்படியே தூங்கிட்டுக்கிறேன். தூங்கிட்டு காலையில் போய் எழும்போது அதே ராத்திரி நடந்தது அதே என் தலையில் ரெக்கார்ட் ஆகிட்டுக்குது. அப்புறம் சரின்ட்டு ஃப்ரெஷ்ஷாக தொப்பி இப்போ போட்டுனேன், வரத்துக்கு போயிடலான்னு ரெடி ஆனேன். அப்போது ஒரு யோசனை வந்துச்சு. இந்த சிக்னல் லைட்டுங்கள்லாம் இருக்குது ரோட்டுங்களில். இந்த சிக்னல் லைட்டில் இந்த டிராஃபிக் இந்த பக்கம் போகிற காரு போகிறதுக்கு ஒரு ஒரு 30 செகண்ட்ஸ் டைம் கொடுக்கலாம். க்ரீன் கலர் போட்டு ஒரு 30 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டோ டைம் கொடுக்குறேன். அந்த 1 மினிட்டில் அந்த க்ரீன் காரெல்லாம் போயிட்டு பிறகு நெக்ஸ்ட்டு ஸ்டாப் ஆகிட்டு இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ரூட்டு கொடுக்குறான். அப்புறம் அது கொஞ்ச நாள் ஆனோடனே அதானோடனே இந்த பக்கம் இருக்கிறதுக்கு. அப்புறம் ஃபுட்பாத்து நடக்கிறவங்களுக்கு ஒரு இது. இந்த மாதிரி ஒரு 5-6 இதுங்க டைமிங் கொடுத்து அந்த காருக்கு போகிறது வர்றதுக்கெல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரி இதை வச்சுக்கின்னு இந்த கிளாக்கில் அந்த செகண்ட் முழுக்குது, அதை வச்சுக்கின்னு நம்ம ஒரு சிக்னல் லைட்டுக்கு டிராஃபிக் கண்ட்ரோலுக்கு ஒரு சிக்னல் கண்ட்ரோல் பண்ணலாமே. எப்படின்னாக்கா, இப்போ இங்கேருந்து அந்த செகண்ட் இது வந்து சப்போஸ் அந்த 12 கட்டை வருதுன்னு வச்சுக்கலாம். இப்போ 12 கட்டை வரும்போது இந்த பேக் சைட்லேருந்து அதுக்கு சில டிசைன்கள்லாம் பண்ணோம். ஒரு ஹோல்க போட்டுட்டு அந்த எலக்ட்ரிக் பேட்டரியில் வந்து ஒரு கனெக்ஷன் கொடுத்துடணும். உள்ளே அங்கேருந்து பேக் சைட்லேருந்து வாட்ச் பக்கம் ப்ரொஜெக்ஷன் வர்ற மாதிரி வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த செகண்டு இது இங்கேருந்து டிக் டிக் டிக்னு ஒரு 10 செகண்டோ இல்லை ஒரு 15 செகண்ட்ஸோ இல்லை 1 மினிட்டுக்கு வச்சுங்களா. இந்த 1 மினிட்டுக்கு ஒரு ரவுண்டு அடிக்கிற மாதிரி வரும்போது அங்கே இடத்துல வந்தோடனே இந்த நீடில் இருக்குது, அது வந்து அங்கே இருக்கிற நம்ம ஒயரை இது டச் பண்ணிவிட்டு போயிடணும். டச் பண்ணிட்டு போயிடாது. அப்போ டச் பண்ணோன்னே அங்கே வந்து அந்த சுவிட்சு அங்கே இது கரண்ட்டு அங்கே ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகும். அது எப்படி சர்க்யூட் பண்ணோன்னு அது பண்ணிக்கலாம்.
எனக்கு அதால் பண்ண முடியும். எப்படி டயக்ராம் டிசைன் பண்ணேன்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது, என்னால் பண்ண முடியும். அது மாதிரி அந்த ஒயர் கட் அந்த அந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கிற இடத்துல இந்த செகண்டு நீடில் வந்து அதை டச் பண்ணிட்டு போச்சுன்னா அது அங்கே கனெக்ஷன் கொடுத்துருது. அது இங்கேருந்து இன்னொரு டிராஃபிக் வேறு பக்கம் ஒன்று போது வச்சுக்கோ, அங்கேருந்து இங்கே இவ்வளோ தூரம் வர்ற வரலையும் அந்த லைட் எரிஞ்சுன்னே இருக்கும், க்ரீன் லைட் எரிஞ்சுன்னே இருக்கும். அப்போ அவ்வளோ நேரத்துக்குள்ளே க்ரீன் லைட் ட்ரெயின் இந்த பக்கம் போகிறவங்களாம் போயிடுவாங்க. அப்புறம் அனண்டை வந்து எவ்வளோ நேரம் வேணுமோ அவ்வளோ நேரம், ஒரு 60 செகண்ட்ஸோ இல்லை 90 செகண்ட்ஸோ அந்த மாதிரி அவ்வளோ தூரத்தில் வந்தவொடனே இந்த இடத்துல இருந்து டிஃப்ரெண்ட் இல்லை, டெப்த் இல்லை, இன்னொரு கனெக்ஷன் இருக்கலாம். அப்போ அங்கே வந்தவொடனே அது இது டிஸ்கனெக்ட் ஆகிட்டு இதுக்கு கனெக்ஷன் கொடுக்கும் அந்த நீடில். அப்போ இதுக்கு கனெக்ஷன் கொடுத்தோன்னா வேறு ரூட்டுக்கு அந்த லைட்டு சிக்னல் லைட் இருக்குது, அதுக்கு கனெக்ஷன் வந்துட்டு இது இங்கே வந்தோடனே அந்த ரெட்டு டிஸ்கனெக்ட் ஆகிட்டதில்ல, டிஸ்கனெக்ட் ஆகிட்டு அப்படியே வந்து ஒரு 60 or 90 செகண்ட்ஸ் வரும்போது அப்புறம் வந்து இந்த பக்கம் வேறு ஏதோ ஒன்று ஸ்டாப் பண்ணோம். இது ஸ்டாப் பண்ணும்போது பட்டத்தில் போர்ட்டுக்கு கனெக்ஷன் வரும்போது இது பாட்டுக்கு ஓடினே இருக்கும். அப்பப்போ அது அங்கே வரும்போது இது கனெக்ஷன் கிடைக்கும். அப்போ அங்கே டிஸ்கனெக்ட் ஆகிடும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு சிக்னல் சிஸ்டம் பண்ணலாமே, அது பாட்டுக்கு ஓடினே இருக்குது. அந்தந்த அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள சர்க்யூட் டிசைன் பண்ணிட்டாக்கா அதுக்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு இது வந்து நேக்குது அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. அதை திங்க் பண்ணிக்கினே வந்து சரி இந்த வீடியோவை வச்சுக்கின்னு மற்ற வீடியோங்களும் 2-3 போட்டுட்டு இதே தலையில் இருந்துச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு இத்தையும் உங்களுக்கு சொன்னேன். அந்த மாதிரி அந்த செகண்ட்ஸ் வச்சுக்கின்னு ஏதாவது பண்ணலாமேன்னு ஒரு யோசனை வந்துச்சு. அதில் என்னத்தை பண்ணலான்னாக்கா இந்த சிக்னல் லைட்டுகளாக இருக்குது சர்க்கிளில், அதை ஒரு டிசைன் பண்ணலாமே அப்படின்ட்டு ஒரு யோசனை வந்துச்சு. நீங்கள் தான் இருக்கிறீங்கள சொல்கிறதுக்கு, நீங்களாம் கேட்டுக்கிற வேலையே எனக்கு ஒரு என்ன ஒரு என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது. அதனால் உங்கள்கிட்ட சொன்னேன். ஓகே, நான் சொல்கிறதில் ஏதாவது மீனிங்ஃபுல் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா யோசித்து பாருங்க. நீங்கள் சொல்கிறதோட நான் திங்க் பண்ணேன், கேன் டூ சம்திங். இந்த சிக்னல் லைட்டு எல்லாம் சர்க்கிளில் இருக்கிறதுக்கு போல்களுக்கு ஒரு ஸ்விட்ச் கண்ட்ரோல் வச்சுட்டு அங்கே ஒரு வாட்சை வச்சுட்டு அதுலேருந்து இது அவங்கங்க வரும்போது அங்கே ஒரு கனெக்ஷன் இவ்வளோ நேரம் அது போயிருக்கிற வரையிலும் அது கனெக்ஷன் இருந்துன்னு இருக்கான். அப்போ அங்கேருந்து வாழ்ந்தோடனே அது ரிலீவ் ஆகிடும், இன்னொரு இடத்துல கனெக்ஷன் கொடுக்கும். இந்த டிஃப்ரெண்ட் டெப்த்தில் ஒயருங்களை வச்சுட்டு வரும்போது உள்ள ஷார்ட் லெங்க் இருந்துச்சுன்னா அது கனெக்ஷன் அதில் ஒன்று டச் பண்ணால் அது போயிட்டுருக்கோம். இன்னொரு இடத்துல வந்து கொஞ்சம் லெங்க்த்து ஜாஸ்தி வச்சுட்டா அது செகண்ட் வரும்போது அதை டச் பண்ணிவிட்டு அது போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. ஓகே சொல்லுவாங்கல்ல, காலையில் நான் தாத்தா எதோ சொல்லியிருக்கிறேன்ல. ஓகே, மனசில் வந்துச்சு, ஒரு ஐடியா வந்துச்சு, அதை உங்கள்கிட்ட சொன்னேன். நீங்கள் எது வச்சுக்கினே யூ கேன் திங்க் சம்திங் எல்ஸ். நானும் எதை வச்சுக்கினேன் சிக்னல் லைட்டுக்கு பண்ணலாமே அப்படின்ட்டு, அதை வச்சுக்கிட்டு வேறு கூட நெக்ஸ்ட்டு எதனா பண்ணலாமான்னு. இப்போ இந்த மெசேஜை வச்சுக்கின்னு நீங்கள் கூட யூ கேன் திங்க், தாத்தா ஒரு ஐடியா சொன்னார்றா, இது அப்படி இப்படி ஓடினேக்குது, இதை வச்சுக்கின்னு நம்ம ஏதோ சீரியல் செட்டு போடலாமா, இது வந்து இது ஆஃப் ஆகிட்டு அது எரிஞ்சுருக்கும், அப்புறம் இதாகிட்டு வந்து இந்த லைட் எரியும், சிலது வந்து கண்டினியூவாக வந்துன்னு எரிஞ்சுன்னே இருக்கும், சிலது ஆஃப் ஆகும், சிலன்ட்டு சீரியல் செட் இப்போ பேசும்போது திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. இந்த மாதிரி சீரியல் செட்டுங்க கூட ஏதாவது பண்ணலாம் இல்லையா? ஓகே.